என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யணுமா? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். இந்த தேர்தலின் கதாநாயகனே தேர்தல் அறிக்கை தான். இந்தியாவின் அனைத்து மக்களாலும் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் அறிக்கை வெளியாகியுள்ளது. பாஜக என்ற ஜெயிக்கிற குதிரை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட போகிறது என்பதை இந்திய மக்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன. காரணம், மற்ற கட்சியின் தேர்தல் அறிக்கையைப் போல விளையாட்டுத்தனமாக இருக்காது பாஜகவின் தேர்தல் அறிக்கை. மாறாக அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்தியாவை எப்படி கட்டமைக்கப் போகிறோம் என்ற தொலைநோக்கு திட்டத்தோடு தான் இருக்கப் போகிறது என்பதை உலக நாடுகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன. இதுவரை 10 ஆண்டுகள் அளப்பரிய மக்கள் பணி செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதுவரை செய்த நலத்திட்டங்கள் மூலமாக மக்களிடம் வாக்கு சேகரித்து கொண்டிருந்தார். அதுவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெறுவார் என்பதற்கு போதுமானதாக இருந்தது. இந்நிலையில் ஏற்கனவே பாரத பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு தங்களது அடுத்த மெகா இலக்குகளை நிர்ணயம் செய்து அடுத்த கட்ட வாக்குறுதிகளை அளித்துள்ளார்கள். இதில் முக்கியமான வாக்குறுதி என்னவென்றால், 70 வயதை கடந்தவர்கள் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் தாமாக சேர்க்கப்படுவார்கள் என்பதுதான். மக்களுக்கு அடிப்படை தேவையான மருத்துவத்தில் ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஜன் ஔஷதி திட்டம் போன்ற நடவடிக்கைகளால் மாபெரும் புரட்சியை செய்திருந்தது பாஜக. இப்போது அதை மேலும் விரிவடைய வைப்போம் என்ற வாக்குறுதி இந்தியாவின் மருத்துவ சேவைகளை உலகிற்கு ஒரு முன்னோடியான காட்டக்கூடிய விஷயம். இது போன்ற ஒரு மகத்தான அறிவிப்பு தான் பொது சிவில் சட்டம். மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்த வேண்டும் என்று சாதிவாரி கணக்கெடுப்பை புள்ளி வைத்த கூட்டணியினர் முன்வைத்துக் கொண்டிருக்கும் போது அனைத்து மக்களையும் ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பொது சிவில் சட்டத்தை முன்வைக்கிறது பாஜக. ஆனால் இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுவது போல ஒரு தொலைநோக்கு பார்வையை பிரம்மாண்டமாக களம் இறக்கியுள்ளது பாஜக. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளது. இது இதுவரை யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிரடி. ஒலிம்பிக் போன்ற பெரிய போட்டிகள் இந்தியாவால் நடத்த முடியுமா என்ற தயக்கம் இருக்கும்போது அதற்கான முழு கட்டமைப்பையும் பலத்தையும் எட்டுவோம் என்ற தொலைநோக்கு திட்டத்தை பாஜக இந்த தேர்தல் அறிக்கையிலேயே தெரிவித்துவிட்டது. இது 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்காக கொடுக்கப்படும் தேர்தல் அறிக்கையா? இல்லை. பாஜக நேரடியாக 2034ஆம் ஆண்டு தேர்தலுக்காக இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது என்று புரிகிறது. பாஜக தன்னுடைய தொலைநோக்கு திட்டத்தை மக்களுக்கு தெரியப்படுத்திவிட்டது. இனி மக்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. மோடியை ஆதரிப்பதில் எந்த தயக்கமும் இல்லை. மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. இம்முறை 400, ஜூன் 4இல் 400. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள்.